ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மை சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய வெண்டைக்காய் புளிக்குழம்பு. இந்த புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த புளிக்குழம்பு செய்கிறதுக்கு நான் வெண்டைக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் புளி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் பொட்டுக்கடலை, தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் வெங்காயம். அதுக்கப்புறமேல் ஆஸ் யூஷுவல் காரத்துக்கு நான் சாம்பார் மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெண்டைக்காயை நீங்கள் அப்படியே குழம்புல போட்டிங்கன்னா ஒரு மாதிரி வளவலன்னு இருக்கும். அது வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டே எண்ணெயில் வெண்டைக்காயை நல்லா வணக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் வணக்கினீங்கனாவே போதும். வெண்டைக்காயெல்லாம் நல்லா சுருங்கி நல்லா ஓரளவுக்கு பாதி வெந்து நல்லா தனித்தனியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வெண்டைக்காய் நல்லா சாஃப்டாக நமக்கு வந்துடும். அதுக்கப்புறமேல் நம்ம குழம்புல போட்டுக்கலாம். நான் இப்போ நல்லா வெண்டைக்காயை வணக்கி விடுறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த வெண்டைக்காய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிட்டு வருது. வெண்டைக்காய் நல்லா சுருங்கி ஓரளவுக்கு இப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்துடுச்சு. இப்போ இந்த ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சிடலாம். நான் மண் சட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் புளி குழம்பெல்லாம் செய்கிறப்ப மண் சட்டியில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இது எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேலு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமேல் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் 2 காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா தாளித்து விட்டுடலாம். இதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேலு நான் எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா கொட்டி வணங்குறேன். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமேலு புளி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதை நல்லா கரைச்சி வடிகட்டி இதில் ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமேல் தான் நம்ம வெண்டைக்காய் இதில் ஆட் பண்ணணும். அதுக்குள்ளேயே நான் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் நான் 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம உப்பும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த புளி தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே நான் எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலை நல்லா மிக்சியில் ஒரு அடி அடித்து நல்லா பவுடர் மாதிரி பண்ணிட்டு வந்துடுறேன். புளிக்குழம்பு நல்லா புளி தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஆல்ரெடி எண்ணெயில் வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை தண்ணியில் ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். நீங்கள் அப்படியே பொட்டுக்கடலை போட்டு குழம்புல ஆட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும். அதை கட்டி கட்டியாக இருக்கும். அது கரையவும் கரையாது, டக்குன்னு கெட்டியாயிடும். அதனால் நீங்கள் முன்னாடியே தண்ணியில் கலக்கி அதில் அந்த தண்ணியை ஊற்றுறப்ப நல்லா குழம்பு கட்டி இல்லாமல் நான் பொட்டுக்கடலையை அரைச்சதை ஊற்றுனதுக்கப்புறமேல் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நல்லா ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை அரைச்சி ஊற்றுறப்ப குழம்பு நல்லா கெட்டியாகும். அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டு கீழே சொல்லுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.